ஸோ இப்போ நீங்கள் ஒருத்தவங்களோட கண்ணை பார்த்தீங்கன்னா என்ன பார்ப்பீங்க? லைக் ஆமாம் பிளாக் கலராக இருக்குது, ப்ரௌனாக இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் பூனை கண்ணாக இருக்கே நல்லா இருக்காங்களே அந்த மாதிரி தான் நம்ம பார்ப்போமே தவிர டீட்டெயிலாக வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது. அவங்களும் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, ஹாப்பினஸ் எல்லாமே அந்த ஒரு ட்ரேசஸ் வந்து நம்மளுக்குள்ளேயும் இருக்குது. ஸோ அதை நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது மூலிமா நம்ம நிறைய டிஸார்டர்ஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நம்ம ஆர்கன்ஸில் இருக்க ரிஃப்ளெக்ஸ் ஏரியாவும் நம்ம ஐக்கு தெரியும். ஸோ இதுதான் அதோட சயின்ஸ். ஸோ அது மூலிமா தான் நம்ம ஐரிஸ் பார்த்து ஓகே இந்த ஆர்கனில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா இதுலேருந்து நீங்கள் ரெக்கவர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். செகண்ட் இயர் எங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட். ஸோ இது நாங்கள் படிச்சிருக்கோம். நான் வந்து இது எக்ஸ்டென்சிவாக இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து நான் நிறைய படித்தேன். நிறைய பேர் நிறைய ஃபீல்டில் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஃபீல்டில் இன்னும் இந்தியாவில் வந்து யாருமே பண்ணலை. அது ஏன்னா டயக்னோசிஸ் வேறு அசஸ்மெண்ட். இப்போ நீங்கள் சொன்னால் கேன்சர் எல்லாமே டயக்னோசிஸ். ஒரு டிசீஸை நேம் பண்ணுறோம், இது கேன்சர், இது டயபெட்டிஸ், இது பிசிஓஸ், அந்த மாதிரி நேம் பண்ணுறது எல்லாமே டயக்னோசிஸ் சொல்லுவோம். அசஸ்மெண்ட்னும் போது வே பியாண்ட் தட். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஐஸ்வர்யா, யோகா அண்ட் நேச்சுரோபதி டாக்டர், ஐரராலஜி கன்சல்டன்ட். கேட்கும் போதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இன்ஃபேக்ட் இதை பற்றி கேள்விப்படும் போது நானுமே வந்து இப்படியும் ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். இதை பற்றி நிறைய விஷயம் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மேம். ஹாய், தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர். தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். பட் உங்கள் அளவுக்கு இருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஐரராலஜி அப்படின்றதே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படின்னா என்ன கான்செப்ட் அது? ஸோ இப்போ நீங்கள் ஒருத்தவங்களோட கண்ணை பார்த்தீங்கன்னா என்ன பார்ப்பீங்க? லைக் ஆமாம் பிளாக் கலராக இருக்குது, ப்ரௌனாக இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் பூனை கண்ணாக இருக்கே நல்லா இருக்காங்களே அந்த மாதிரி தான் நம்ம பார்ப்போமே தவிர டீட்டெயிலாக வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வந்து பார்க்கும்போது சில ஃபைப்ரஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், கனெக்டிவ் டிஷ்யூஸ்லாம் சேர்ந்து ஒரு ஷேப்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அது சில பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் பண்ணும். அதை வச்சு வந்து ஒருத்தரோட ஜெனட்டிக் டெண்டன்சியை சொல்ல முடியும். அதாவது அவங்க பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்களோட ட்ரேசஸ், இது நம்ம ஆன்சஸ்டரோட ட்ரேஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி இருக்கும். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ஆன்சஸ்டர்ஸ் அவங்களும் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, ஹாப்பினஸ் எல்லாமே அந்த ட்ரேசஸ் வந்து நம்மளுக்குள்ளேயும் இருக்குது. ஸோ அதை நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது மூலிமா நம்ம நிறைய டிஸார்டர்ஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் நம்மளை. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் ஐரடாலஜி இருக்கும். ஸோ நம்ம இது முன்னாடியே ஒரு கிளைண்ட்டுக்கு பார்த்து அவங்க கிட்ட நம்ம சொல்லும் போது அவங்களால பெட்டர் லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ அது மூலயமா வந்து அவங்களால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுவாக ப்ரிவென்ஷனுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் இப்போ வந்து நிறைய பேருக்கு சில காசஸ் ஆஃப் இல்னஸ் சில பேருக்கு இருக்கும். அது எதனால் எனக்கு வந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு நிறைய பேர் எங்ககிட்ட வர நிறைய பேர் வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு கடைசியாக தான் வருவாங்க. ஸோ அப்போ போது அவங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி ஐரிஸ் பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு சொல்லிடுவோம், லைக் நீங்கள் வந்து இதுதான் உங்களோட இப்போ ஐரடாலஜி சார்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அது ரிஃப்ளெக்ஸ் ஏரியாஸ் இருக்கும். அது நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக நான் இது பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ அதில் வந்து நம்ம பார்த்து நம்ம சொல்லலாம், உங்களுக்கு இந்த இடத்துல தான் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ நீங்கள் இதை சரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லும் போது அதுவுமே அவங்களால வந்து ஈஸியாக கொண்டு போக முடியும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹார்ட் பர்ன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கேர்டுன்னு சொல்லுவோம். அது நிறைய இப்போ இருக்குது. அது நிறைய காசஸ் இருக்குது. தூக்கத்தினால வரலாம், டயட் இம்ப்ராப்பராக இருக்கனால வரலாம், லைஃப் ஸ்டைல் சாய்ஸ் நம்ம ஒழுங்காக மேக் பண்ணாதனால வரலாம். ஸோ இது எல்லாமே நிறைய காசஸ் இருக்குது. பட் நம்மளுக்கு எக்ஸாக்ட் காஸ் என்னன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? அது நமக்கு நிறைய சீரீஸ் ஆஃப் டெஸ்ட்ஸ் நிறைய எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அது எல்லாமே தெரியும். பட் அது அப்படிலாம் இல்லாமல் இது வந்து ரொம்ப குயிக், நான் இன்வேசிவ் அண்ட் பெயின்லெஸ் மெத்தடாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம ஃபோட்டோகிராஃப் பண்ணி ஐரிஸ் பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு எந்த ஏரியாவில் ப்ராப்ளம், ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் ப்ராப்ளம்னா நீங்கள் அதை சரி பண்ணிங்கன்னா உங்களோட இந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு இன்புட் அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ எக்ஸாக்ட் ரூட் காஸ் கண்டுபிடிச்சோன்னா ரெக்கவரி ஈஸியாக இருக்கலாம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஐரடாலஜி வந்து ஒரு பெரிய டூலாக இருக்கும். அதாவது நம்ம ஐரிஸை ஸ்டடி பண்ணி கலர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் வச்சு அவங்களுக்கு அதை ஸ்டடி பண்ணி சொல்கிறது தான் ஐரடாலஜி. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த கைரேகை அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க, அதை வச்சு ஜாதகம் சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? அதை அப்படி சொல்ல முடியாது. இதுக்கு நிறைய சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி வந்து இதுக்கு ஒரு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது. எப்படி இதோட ஏன் வந்து மற்ற ஆர்கன்ஸில் தெரியல, கண்ணில் ஏன் எப்படி தெரியுது அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த கொஸ்டின் இருக்கும். ஸோ எம்ப்ரியாலஜிக்கலி, அதாவது நம்ம ஃபார்ம் ஆகும் போதே, அந்த பேர்த்தில் ஃபார்ம் ஆகும் போதே வந்து ஐ வந்து பிரெயினோட ஒரு எக்ஸ்டென்ஷன். ஓகே. ஸோ அதனால பிரெயின் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்கன்ஸும் கனெக்ட் ஆகிருக்கும் த்ரூ நர்வஸ் சிஸ்டம். ஸோ அதுலேருந்து வர இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஐக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஐலையும் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஏரியாஸ் இருக்குது. ஒரு இப்போ சொன்னால் ஐரடாலஜி சார்ட் சொன்னது, அது மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஏரியாஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஐரடாலஜி சார்ட்டே பார்த்தீங்கன்னா இப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா ரைட் சைடில் இருக்க ஆர்கன்ஸ் மட்டும் தான் ரைட் ஐரிஸில் தெரியும், லெஃப்ட் சைடில் ஆர்கன் மட்டும் தான் லெஃப்ட் ஐரிஸ். அதாவது லெஃப்ட் பிரெஸ்ட்னா லெஃப்ட் பிரெஸ்ட் லெஃப்ட் சைடில் தான் தெரியும். அது மாதிரி ரைட் கிட்னி ரைட் சைடு, அந்த மாதிரி வந்து அப்படி தான் டிசைனே பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஆர்கன்ஸில் இருக்க ரிஃப்ளெக்ஸ் ஏரியாவும் நம்ம ஐக்கு தெரியும். ஸோ இதுதான் அதோட சயின்ஸ். ஸோ அது மூலிமா தான் நம்ம ஐரிஸ் பார்த்து ஓகே இந்த ஆர்கனில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திங்கன்னா இதுலேருந்து நீங்கள் ரெக்கவர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஸோ ஆஸ்ட்ராலஜி படி அப்படி எதுவும் கிடையாது, பர்ஃபெக்ட் சயின்ஸே இருக்குது. இது ரொம்ப சென்ச்சுரிஸ் மாதிரி கூட ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்போ மட்டும் கிடையாது.
நிறைய சென்ச்சுரிஸ் முன்னாடிலேருந்தே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே மேம். எஸ், இதை வச்சு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போதே யூரோப்பியனில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இது எதனால் இன்னும் வந்து மிகப்பெரிய பிரபலம் ஆகலாமா? பட் இது ரொம்ப நல்ல விஷயம். ஒரு நோய் வருது அப்படின்னா நம்ம அதை வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அதை வந்து ப்ரிகாஷனாக க்யூர் பண்ணுறதுன்றது ஃபேண்டாஸ்டிக்கான விஷயம். பட் இவ்வளோ நல்ல விஷயம் இருக்கும்போது எதனால் இது வந்து மக்களுக்கு இன்னும் போய் ரீச் ஆகலன்னு நினைக்கிறீங்க? இப்போ தான் இப்போ ஃபாரினில் ரொம்ப வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்தியாவில் வந்து இன்னும் இப்போ இது எங்களுக்கு ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் யோகா நேச்சுரோபதி பிஎன்வைஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். செகண்ட் இயர் எங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட். ஸோ இது நாங்கள் படிச்சிருக்கோம். நான் வந்து இது எக்ஸ்டென்சிவாக இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து நான் நிறைய படித்தேன். நிறைய பேர் நிறைய ஃபீல்டில் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஃபீல்டில் இன்னும் இந்தியாவில் வந்து யாருமே பண்ணலை. அது ஏனும் எனக்கும் இன்னும் தெரியல. பிகாஸ் எனக்கு இது இன்ட்ரெஸ்டடாக இருந்தப்போ நான் நிறைய இப்போ நானுமே போய் ஃபுல்லாக ஐடியாலஜி தனியாக படிக்கல, நிறைய மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ ஃபாரினர் அவங்க கிட்ட நிறைய மாஸ்டர் கிளாஸ் ஒரு 2-3 மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ணி அதில் நான் எக்ஸ்டென்சிவாக நாலேஜ் கெயின் பண்ணேன். தீசஸுமே நான் அதில் பண்ணேன் போஸ்ட் கிராஜுவேஷனில். ஸோ எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்னாலும் அதை கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக பண்ணும்போது இன்னும் இப்போ எனக்கு தெரிஞ்ச யாரும் நிறைய பண்ணலை. ஸோ அதனால தான் நான் வந்து இதை எடுத்துகிட்டு போகணும், எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் நிஜமாக அதுக்கு ஒரு மிகப்பெரிய அப்ரிசியேஷன். பிகாஸ் இந்த ஒரு விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். பட் மக்களுக்கு சேரணும் அப்படின்றவங்களோட அந்த தாட் வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் இந்த அவேர்னஸ் வரணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஐயில் வந்து நீங்கள் இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியும், அது ஏதாவது ஒரு பாதிப்புகள் இருந்தால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ நிறைய கேன்சர் வந்து காமனாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரிகாஷனாக கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கா? ஸோ இது வந்து ஐரிஸ் வந்து அசஸ்மெண்ட் டெக்னிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டயக்னோசிஸ் வேறு அசஸ்மெண்ட். இப்போ நீங்கள் சொன்னால் கேன்சர் எல்லாமே டயக்னோசிஸ். இப்போ ஒரு டிசீஸை நேம் பண்ணுறோம், இது கேன்சர், இது டயபெட்டிஸ், இது பிசிஓஸ், அந்த மாதிரி நேம் பண்ணுறது எல்லாமே டயக்னோசிஸ் சொல்லுவோம். அசஸ்மெண்ட்டுன்னும் போது வே பியாண்ட் தட். அதாவது டயக்னோஸ் நேம் பண்ணாமல் அதுக்கு இன்னும் டீட்டெயிலாக போய் அவங்களுக்கு என்ன அப்படிங்கிறது. இப்போ கேன்சர் எதனால வந்திருக்குன்னு இருக்கும்ல, அதை நம்ம பார்க்கறது. ஓகேங்களா? கேன்சர் அப்படிங்கிற அந்த ஒரு டிசீஸ் வந்து நேம் பண்ண முடியாது. வித் ஐடியாலஜி வந்து அது நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. லைக் வித் ஐடியாலஜிலே ப்ராக்டிஸ் பண்ணுற கொஞ்சம் பேருமே ஒரு சில பேர் இந்த ஒரு விஷயம் பண்ணுறாங்க. லைக் என்னால் கண்ணை பார்த்து நோய் பேரே சொல்ல முடியும், தைராய்டுன்னு ஒரு ரீஜன் இருக்கும் ஐடியாலஜி ஸ்டார்ட்ல, அதில் தான் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தைராய்டு இருக்கா அப்படின்னு. அந்த மாதிரி கிடையாது. மேபி அதில் அவங்களுக்கு ஜெனட்டிக்காக வந்து விஷயங்கள் இருக்கான். தைராய்டு வரத்துக்கான ஒரு ஐ மீன் ஹைப்போதைராய்டிசம் அது வரத்துக்கான எபிலிட்டிஸ் வேணால் இருக்கலாம். பட் தைராய்டு இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஸோ வி கேனாட் நேம் அ டிசீஸ். ஸோ ஜெனட்டிக் டிஸ்போசிஷன்ஸ் மாதிரி இருக்கா. இப்போ உங்களுக்கே ஒரு லீஷன் இருக்குன்னா உங்கள் அம்மா அப்பாவுக்கு இருக்கா அப்படிங்கிற இதுவாக கேட்கலாம். ஸோ அவங்க அம்மா அப்பாவுக்கு இருக்கும் போது மேபி உங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரியான டயட்லாம் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாமே தவிர வி கேனாட் உங்களுக்கு கரெக்டாக பார்த்து உங்களுக்கு ஓவரியில் பிரச்சனை இருக்குது, ஸோ நீங்கள் பிசிஓஎஸ் தான் இருக்குது, யூட்ரைன் ஃபைப்ராய்டு தான் இருக்குது, அந்த மாதிரி விஷயம் வி கேனாட் நேம் அ டிசீஸ். ஸோ அதனால் அப்படியே வந்து பண்ண முடியாது. வி கேனாட் நேம் இட் இஸ். பட் காஸ் ஆஃப் தி இல்னஸ் வந்து எதனால உங்களுக்கு ட்ரிகர் ஆயிருக்கு அண்ட் ப்ரிவென்ஷன் முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில ஸ்டடீஸும் இருக்குது. லைக் ஒரு சில லீஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது கேன்சருக்கான ஒரு இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இது இருக்குது. பட் அதுவே நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் வந்து கேன்சர் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. மேபி அவங்களுக்கு அது நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அது டிஸ்டர்ப் ஆக வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே ஜீன் ஒன்று இருக்குது. எல்லாருமே ஜீன் எபிஜீன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம எல்லாருமே வந்து நம்ம அப்பா அம்மா எல்லா கிட்ட ஒரு ஜீன் கேரி பண்ணிட்டு வந்திருக்கோம். பட் அது எப்படி வந்து நமக்கு வெளில ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து தான் நம்ம எபிஜெனட்டிக் அப்படின்னு சொல்லலாம். என்விரான்மெண்ட் நம்ம கூட எப்படி இப்போ நீங்கள் உங்களுக்கே எல்லாமே இருக்கலாம், பட் நீங்கள் எப்படி வந்து என்விரான்மெண்ட் கூட வந்து இருக்கீங்க, லைக் கனெக்ட் ஆகுறீங்க, லைக் பெட்டர் லைஃப் ஸ்டைல் சாய்ஸ் எடுத்துக்கிறீங்க, நல்ல டயட் எடுத்துக்கிறீங்க, ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, எல்லாமே கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்த ஜீன் எதுவுமே உங்களுக்கு ட்ரிகர் ஆகாது. ஸோ அந்த மாதிரியான விஷயம். ஸோ எபிஜெனட்டிக் வந்து இங்கே எபிஜெனட்டிக் அதை சொல்லலாம், என்விரான்மெண்ட் வித் ஜெனட்டிக் அதை தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அது வந்து நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்ற பொறுத்தும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இதெல்லாமே பேஸ் பண்ணி தான் ஒரு இண்டிவிஜுவலாக இது ரொம்ப இண்டிவிஜுவலைஸ் ட்ரீட்மெண்ட். ஒரு பர்சன் ஒரு மாதிரி ஒரு ட்வின்ஸுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி வந்து ஆன விஷயம் தான் இது. ஓகே, ட்வின்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. பட் அவங்களுக்கு எல்லாமே வந்து இப்போ ஐபால் அது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட். அந்த ஐரிஸ் ஒன்று கூட மேட்சாக இருக்காது. ஐரிஸ்மே ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி தானே, அது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஐடென்டிட்டிக்கு யூஸ் பண்ணுறது. இப்போ நாங்களே வந்து பெர்மிஷன் கேட்டு தான் ஐரிஸ் இது பண்ணுவோம், அப்படியே ஜென்ரலாக அப்படி எடுக்க முடியாது. ஸோ இதுவுமே யூனிக்காக இருக்கும் ஒரு இண்டிவிஜுவலுக்கு, எல்லாருக்குமே சேமாக இருக்காது. ட்வின்ஸே இப்போ 2 பேர் 2 இடத்துல வளர்றவங்களா இருக்காங்க. ஒருத்தவங்க வில்லேஜில் வளருவாங்க, ஒருத்தவங்க சிட்டியில் வளருவாங்க. ஸோ அவங்களுக்கே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா சிட்டியில் வளர்றவங்க வேறு மாதிரி என்விரான்மெண்ட்டில் இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கு ஒரே ஜீன் மாதிரி இருந்தால் கூட அவங்க வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, இவங்க வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இது இப்போ ஐடியாலஜி பார்க்குறது மூலிமா ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து அவங்க எப்படி வந்து லைஃப் ஸ்டைல் சாய்ஸ் பெட்டராக மேக் பண்ணி அவங்களை எப்படி அவங்க பெட்டராக கொண்டு போகலாம் அடுத்தடுத்து அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுக்க முடியும். அந்த இன்சைட்ஸ் வந்து கொடுக்க முடியும். சூப்பர். இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவங்களுடைய ஜெனட்டிக்கில் வந்து இந்த மாதிரி டிசீஸ்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அவங்க ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் என்விரான்மெண்ட் நல்லா இருந்துச்சுன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஆமாம், அதுலேருந்து நம்ம கண்டிப்பாக வெளியில் வந்துடலாம்.
இப்போ கரெக்டாக அவங்க இருக்காங்கன்னா கூட கரெக்டான ஒரு ஃபிசிஷியன்ஸ் போய் பார்த்தாங்க, கரெக்டான எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால பெட்டராக ரெக்கவர் ஆக முடியும். இப்போ ஒரு நோய்க்குமே நாலேஜ் தான் முக்கியம், ஃபியர் விட நாலேஜ் முக்கியம். ஸோ அவங்க நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும், இல்லை இது இப்படி தான், ஸோ இந்த மாதிரி டயட் நான் இருந்து எக்ஸசைஸ் பண்ணால் என்னால் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இதை வந்து ப்ராப்பர் ரெக்கவரிக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத கரெக்டாக அவங்க வந்து கண்டுபிடிச்சி போகணும். அண்ட் இப்போ ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா அவங்க ஃபியரே வந்து அந்த டிசீஸை டபுள் மடங்கு ஆக்கிருன்றாங்க. இட்ஸ் அ ஃபேக்ட் மேம். ஆமாம், இப்போ நீங்கள் ஐரிடாலஜிலே பார்த்தீங்கன்னா ஐரிடோ சைக்கோநியூரோஇம்யூனாலஜின்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்மளோட மைண்ட் பாடியில் ரிலேட்டட், இது நிறைய இப்போ நம்ம நிறைய கேள்விப்படுறோம், மைண்ட் பாடி எல்லாமே ரிலேட்டட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஐரிடாலஜியில் என்ன இப்படி சொல்லுவாங்க, எமோஷனல் ப்ரீகர்ஸர் சொல்லுவாங்க. இப்போ நம்ம கான்ஸ்டன்டாக ஒரு ஃபியர்லேயே இருக்கோம் அப்படின்னா வந்து இட் வில் ட்ரிகர் யோர் கிட்னி. ஸோ கிட்னி இஷ்யூஸ் வர அவங்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி லிவருக்கு வந்து சப்ரஸ்ட் எமோஷன்ஸ், அதே மாதிரி ஆர்ட்டுக்கு வந்து ஃபீலிங் எப்பவுமே அன்லவுடாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆர்ட் இஷ்யூஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ ஐரிடாலஜி இதில் ஏன் பார்க்குறோம்னா, இப்போ நம்மளுக்கு ஆர்ட்டில் அவங்க ஏதோ ஆர்ட் ஏரியாவில் லீஷன்ஸ் இருக்குது, இல்லை லிவர் ஏரியாவில் லீஷன்ஸ் இருக்குன்னா முன்னாடியே அவங்களுக்கு சொல்கிறது மூலயமா நீங்கள் வந்து இந்த எமோஷன்ஸ் வந்து நீங்கள் இப்படி ஹேண்டில் பண்ணிங்கன்னா அது ட்ரிகர் ஆகாது. பிகாஸ் ட்ரிகர் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. சப்ரஸ்ட் இமோஷன் கான்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது, சப்ரஸ்டாக இருக்காங்க எமோஷன்ஸு. லிவர்லேயும் அவங்களுக்கு சம் லீஷன்ஸ் எனக்கு தெரியுது ஐரிஸில் அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஈஸியாக ட்ரிகர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐரிஸ் பார்க்கும்போது முன்னாடியே நம்ம வந்து சொல்லிட்டு மாதிரி சப்ரஸாக நீங்கள் வச்சுட்டே இருந்தீங்கன்னா யூ கேன் லிவர் இஷ்யூஸ் ஃபியூச்சரில் உங்களுக்கு வரலாம். ஸோ யூ ஹவ் டு அக்செப்ட் அண்ட் ஸ்டார்ட் டூயிங் ப்ராக்டிஸஸ் தட் வில் ஹெல்ப் டு பேலன்ஸ் யுவர் எமோஷன்ஸ். அந்த மாதிரி வந்து கொண்டு போவோம். எங்களோட கன்சல்டேஷனே அப்படி தான் இருக்கும். ஸோ எமோஷன்ஸ் இந்த மாதிரி நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஃபியராக இருக்கும். இப்போ என்னோட ஐரிஸ்லேயும் நிறைய அந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது நானும் எனக்கும் ஃபியர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் போது நானும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணும், யோகா பண்ணுறது அந்த மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட்டும் ப்ளஸ் நாட் ஒன்லி அசஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்ப மாட்டோம். லைக் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் எடுக்கணும், இந்த மாதிரி டயட்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் ரிட் ஆஃப் திஸ் அப்படின்னு நிறைய பேர் வெளியும் வந்திருக்காங்க, ஹீலிங்கும் ஆயிருக்கு. அதுதான் நான் கண்ணில் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால இட்ஸ் ஒர்க்கிங் வண்டர் அப்படி தான் சொல்லணும். சூப்பர். உங்ககிட்ட வந்து அந்த பேஷண்ட்ஸ்லேயே வந்து இந்த பேஷண்ட் வந்து பர்ஃபெக்டாக நான் சொன்னதை கேட்டாங்க, கரெக்டாக க்யூர் ஆகிட்டாங்க, இவங்களுடைய கேஸ் என்னால் மறக்க முடியாதுன்னு ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கா? ஆக்சுவலி என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பிசிஓஎஸ் வந்து இருந்தது. அண்ட் அவங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக வந்து வெயிட் லாஸுமே எனக்கு ஆகவே இல்லை மேம். எனக்கு என்ன பண்ணதே நானும் நிறைய பண்ண ஐரிடாலஜி எக்ஸ்க்ளூசிவாக ப்ராக்டிஸ் பண்ணல. ஸோ என்னோட மற்ற டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணேன். பட் இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸே தெரியல. அப்புறம் ஒரு நாள் நான் மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ணி கொஞ்சம் எனக்கு அதை கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆனே. அவங்க தான் ஆக்சுவலி ஃபஸ்ட் கேஸ், அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு கேஸு. ஸோ அவங்கள நான் எடுத்து வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரஃபாக சொல்லிட்டேன். அண்ட் ஒரு 2 months கழிச்சு அவங்க கால் பண்ணாங்க எனக்கு. ஆனால் அவங்களுக்கு நான் பிசிஓஎஸ் இருக்கும் உங்களுக்கு, இது நீங்கள் அதனால் இதை நீ பண்ணணும், உனக்கு வெயிட் இதனால தான் இருக்குது அதனால் இது அப்படிலாம் நான் சொல்லலை. அவங்களோட ஓவரால் கான்ஸ்டியூஷன் நான் ப்ராக்டிஸ் பண்ணது கான்ஸ்டியூஷனல் ஐரிடாலஜி. ஸோ ஓவரால் அவங்களோட ஐரிடாலஜி அந்த ஐரிஸ் பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபைண்டிங்ஸ் இருந்ததோ எல்லாமே நான் அவங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி நீங்கள் டயட்லாம் எடுத்துக்கணும்னு சொன்னேன். ஸோ 2 months கழிச்சு அவங்க எனக்கு கால் பண்ணி வந்து எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு மேம், வெயிட் லாஸும் ஸ்டார்ட் ஆகிருக்கு, நீங்கள் சொன்னதான் நான் ஃபாலோ பண்ணேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது எனக்கு மறக்க முடியாத விஷயம். அப்புறம் நிறைய பேர் இன்னுமே நிறைய கேஸ் நான் பார்த்துருக்கேன். கொஞ்சம் பேர் இப்போ சைனஸ், ஒருத்தவங்களுக்கு சைனஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்தது, அவங்க ஸ்ட்ரெஸ்னால அது ட்ரிகர் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு அது சரியாக ஆரம்பிச்சுது. அதே மாதிரி ரொம்ப நாள் நைட்டில் வந்து ஒரு மாதிரி ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு அயன் ப்ராப்ளம் இருக்குது. அவங்க வந்து எனக்கு சளி தான் ப்ராப்ளம், எனக்கு சைனோசைட்டிஸ் தான் பிரச்சனை, எனக்கு மூக்கில் தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க. அதனால தான் எனக்கு அந்த மாதிரி நைட் அப்படி ஆகுதா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ இப்போ நான் அவங்களுக்கு வந்து ஐரிஸ் பார்க்கும்போது இல்லை உங்களுக்கு இந்த அயன் அப்சார்ப்ஷனில் ப்ராப்ளம், இந்த மாதிரி நீங்கள் டயட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது வந்து அவங்க வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுக்கு அது இப்போது அது இல்லாமே கூட இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில பேர் நமக்கு தெரியாது, சில பேர் ஃபீட்பேக்ஸுமே அவங்களுக்கு ஒரு இப்போது உடனே கன்சல்டேஷன் முடிஞ்சோடனே அவங்க ரிசல்ட் வருதோ இல்லையோ அவங்க ஓகே எனக்கு தெரிஞ்சிருச்சு என்ன ப்ராப்ளம், எனக்கு மைண்டு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் மதர்ஸ் வந்து நிறைய பேர் என்கிட்ட எடுத்தவங்க எல்லாருமே இப்போ எனக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. சூப்பர். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு கன்சல்டேஷன். வெரி குட் மேம். இந்த ஷோ வந்து நிறைய மக்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் ப்ரிகாஷனாக ஒரு விஷயம் நம்ம கிடைக்குதுன்றப்போ நம்ம ஏன் அதை மிஸ் பண்ணணும். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களுடைய அந்த பிஸி ஷெடியூலில் எனக்காக இவ்வளோ தூரம் வந்து லைவ் அனாலிசிஸ்லாம் பண்ணி நிறைய பீப்புளுக்கு தேவையான விஷயங்கள் சொன்னதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ.